என்னுடைய கிளினிக்கு ஒரு 16 டேஸ் ஓல்டு 16 நாள் ஆன ஒரு குழந்தை வந்திருந்தாங்க. அவங்க பிறந்தப்ப வெயிட் எவ்வளோ இருந்தாங்கன்னா 2.8 kg இருந்தாங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது 2.65 kg இருந்ததாக சொன்னாங்க. 16 நாள் கழிச்சியும் அவங்களுடைய வெயிட் நான் செக் பண்ணி பார்க்கும்போது 2.54 தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் ஃபுல்லாக அந்த பேபியை நான் செக் பண்ணும்போது நான் உங்களுக்கு இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன். இதில் தெளிவாக இருக்குதான்னு தெரியலை. ஸோ என்ன அப்படின்னா, குழந்தைக்கு ஃபுல்லாக அவங்க அந்த பாடியை டெம்பரேச்சர் கொஞ்சம் வார்மான டெம்பரேச்சர் அவங்க மெயின்டைன் பண்ணவே இல்லை. பேபி எப்பயுமே மோஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால என்ன இருக்குதுன்னா, பேபியோட டெம்பரேச்சர் நார்மலாகவே கொஞ்சம் வார்மாக இருக்கணும். வார்மாக இல்லாமல் அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் எப்பயுமே கொஞ்சம் கோல்டாக இருந்திருக்கு. அது மெயினாக எப்படி கோல்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட்டாக இருக்கும், கையும் காலும் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். ஸோ கோல்டாக இருக்கிறனால அவங்களுடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு காமிச்சது கிளியராக இருக்குதா இல்லையான்னு தெரில. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பாடியில் ஒரு ஸ்னேக்கு அந்த மாதிரிலாம் போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் கையில் இருந்துச்சு. ஸோ இது இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, பேபியோடைய டெம்பரேச்சர் வார்மாகவே இல்லாமல் கோல்டாகிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த டெம்பரேச்சரை மறுபடியும் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ராப்பர் வெயிட் கெயின் இருக்காது. நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ப்ராப்பராகவே ஃபீட் பண்ணாலும், ஸோ இந்த லாஸ் ஆன டெம்பரேச்சருக்கு அவங்க எனர்ஜி கொடுத்து அவங்களுடைய பாடி டெம்பரேச்சரை அவங்க எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வெயிட் கெயின் இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் ப்ராப்பராக எப்படி ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ பேபியை எப்பயுமே வார்மாக வச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் குழந்தைய எப்பயுமே வார்மாக வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி பாடி, அவங்களுடைய கை, கால் ப்ளஸ் பாடி எல்லாமே வார்மாக தான் வச்சுருக்கணும். நீங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறத நம்ம கம்மி பண்ணலாம்.